ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 4ஆம் பாகம். நான் உங்கள் லீலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா கல்லூரி படிக்கும் போதே காதலித்து வருகின்றனர். இவர்களின் காதல் 2 வீட்டு பெற்றோர்களுக்கும் தெரியும். அடுத்த வருடம் திருமணம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வந்தவர்கள் தங்களின் இன்றைய நாளின் வேலையில் பிஸியாகிவிட, நம் ஹீரோ சித்தார்த் இன்று காலையில் நடந்த நினைவுகளை எண்ணி சிரித்தபடி கையில் பெண்ணை சுழற்றியபடி உட்கார்ந்திருந்தான். அப்போது ஐஷு சித்துவை மீட்டிங்கிற்கு அழைப்பதற்காக அவனது அறைக்குள் வந்தாள். அவனின் வெக்க சிரிப்பை பார்த்து மற்ற நண்பர்களையும் அழைத்து காட்டினாள். அவனை பார்த்த மற்ற அனைவரும் சத்தமாக சிரித்துவிட, தன் தலையை கோதியபடியே தன் சிரிப்பை கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை நோக்கி, வாட் கைஸ் என்று கோபத்துடன் கேட்க, சார், மீட்டிங்கு டைம் ஆச்சு, உங்கள் கனவுலாம் முடிஞ்சதுன்னா போலாமா என்று செல்வா அவனை கேலி செய்தான். அவனை பார்த்து முறைத்தவாறே சித்தார்த், போலாம் என்று அங்கிருந்து கிளம்பி தங்களின் கரண்ட் ப்ராஜெக்ட் மற்றும் அதை முடிக்கும் நாள் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். மீட்டிங்கில் இருக்கும்போது சித்தார்த் மொபைலுக்கு சோஃபியாவிடமிருந்து ரீச்ட் காலேஜ் என்ற மெசேஜ் வந்தது. அதை பார்த்த அவள் மெசேஜுக்கு தான் இப்போது மீட்டிங்கில் இருப்பதாகவும் சிறிது நேரத்தில் கால் செய்வதாகவும் பதிலளித்தான். 1 மணி நேரமாக சென்று கொண்டிருந்த மீட்டிங் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்தது. தன் போனை எடுத்து சோஃபியாவிற்கு கால் செய்ய எழுந்த சித்தார்த்தை அவன் நண்பர்கள் அவன் கையில் இருந்த போனை பிடுங்கி அவனை நகர விடாமல் அங்கேயே அமர வைத்து அவனை சுற்றி மற்றவர்களும் அமர்ந்து கொண்டனர். சித்தார்த் தன் முகம் வெட்கத்தால் சிவந்தாலும் அதை கட்டுப்படுத்தியபடியே, அர்ஜுன், போனை கொடு என்று கடுப்பாக கேட்பது போல் கேட்டான். ஆண்களின் வெட்கம்தான் எவ்வளவு அழகு! இரு மச்சான், நீ வெட்கப்படுறத பார்க்கணும்ல என்று அர்ஜுன் மீண்டும் அவனை சீண்டிக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தான். சித்தார்த் ஐஷுவை பார்க்க, ஐஷு அர்ஜுனிடம், ஏ அர்ஜுன், போதும் அமைதியா இரு என்று சொல்ல, மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு அவனை சொல்லுடி, நான் அவனை டீஸ் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன். சரி மச்சான், சொல்கிறேன் என்ற சித்தார்த் அவள் தன்மேல் கொண்ட சிறுவயது காதல் முதல் கல்லூரியில் மீண்டும் சந்தித்தது, காதல் சொல்ல தயங்கியது, இந்த 6 மாத காலம் அவள் அவனை எண்ணி எந்த வேளையிலும் கவனம் செலுத்த முடியாமல், குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சரியாக பேசிக்கொள்ளாமல் முடியாமல் தவித்தது என அத்தனையும் கூறினான். டேசித், நீ ரொம்ப லக்கிடா. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பையனை லவ் பண்ணி இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி அவன்தான் வேணும்னு இவ்வளோ தூரம் தேடி வந்து சான்ஸே இல்லைடா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவள் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ நல்லா பார்த்துக்கணும் அவளை என்று அர்ஜுன் தன் நண்பனுக்கு அறிவுரை கூறி கொண்டிருந்தான். ஐஷு மற்றும் செல்வாவிற்கும் தன் நண்பன் வாழ்க்கையில் நல்ல பெண் வந்திருக்கிறாள், அவன் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தனர். அப்போது அங்குள்ள சந்தோஷத்தை கலைக்கும் விதத்தில் பிரியா கத்த ஆரம்பித்தாள். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ ஒரு பொண்ணு வந்தா இவனை லவ் பண்ணன்னு சொன்னா இவனும் கல்யாணம் வரைக்கும் பேசி ஹோப் கொடுத்து வச்சிருக்கான். நான் உங்க யாரு கண்ணுக்கும் தெரியலையா? காலேஜ்லேருந்து இவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னை விட்டுட்டு இப்போ வேற ஒருத்தி கூட கல்யாணம் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கான் என்று எரிமலையாக வெடிக்கத் தொடங்கினாள். இதை பார்த்து கொண்டிருந்த செல்வா, அர்ஜுன் மற்றும் ஐஷு அவளை சமாதானம் செய்ய முற்பட்டனர். அப்போது ஐஷு பிரியாவிடம், பிரியா, என்னடி லூசு மாதிரி பேசுகிற? அவன் உன்கிட்ட எப்பயாவது ஹோப் கொடுக்குற மாதிரி பேசியிருக்கானா? நீ எப்போ அவன்கிட்ட போய் பேசினாலும் அவன் எவ்வளோ தெளிவாக பொறுமையாக உட்காந்து பேசி நீ அவனோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் புரிய வச்சிருப்பான். அவன் பண்ண தப்பே மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசின மாதிரி ஹாஷாக பேசாமல் அவன்கிட்ட பொறுமையாக பேசினது தான். அப்போது சித்தார்த் ஐஷுவை மேலும் பேச விடாமல் தடுத்து, ஐஷு, நீ இரு, நான் பேசிக்கிறேன் என்று கூறி பிரியாவை நோக்கி, பிரியா, என்னடி இப்படி பேசுகிற? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடி. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன். என்னால் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியும்டி. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா உன்னோட கண்ணை பார்த்து மட்டும்தான் என்னால் பேச முடியும். இந்த வேர்டை சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், பட் சாரிடி. இன்னைக்கு சோஃபியாவை பார்த்ததும் இங்கே ஒரு மாதிரி பண்ணுச்சு.
என்று தன் நெஞ்சில் கை வைத்து கூறினான். இங்கே ஒரு மாதிரி பண்ணுச்சு என்று தன் தலையில் கை வைத்து கூறினான். என் மனசும் மூளையும் என்ன அறியாமலே அவளை பார்த்த அடுத்த செகண்டே அவள் பேசின பேச்சில் மயங்கி அவகிட்ட என்ன நான் தொலைச்சிட்டேன். அவகிட்ட உண்டான இந்த ஃபீலிங்ஸ் வேறு யார்கிட்டையும் எனக்கு வந்ததில்லடி. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு லைஃப் லாங் வேணும் என்று மீண்டும் அவளுக்கு புரியும்படி அமைதியாக கூறினான். அவன் பேசியதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பிரியா வேறு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தன் கண்ணீரை துடைத்தபடியே அமைதியாக சென்று விட்டாள். மற்ற நால்வரும் பிரியா நில்லு என்று அழைத்தும் அவள் திரும்பி பாராமல் சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து அவ்வாறு கிளம்பியதும் மற்ற நால்வரும் அமைதியானார்கள். இருக்கும் சூழ்நிலையை இயல்பாக்க அர்ஜுன் பேச்சை ஆரம்பித்தான். விடுடா, அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம் என்று சித்தார்த்தின் மொபைலை அவனிடம் கொடுத்துவிட்டு, போய் சோஃபியா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வா, சாப்பிடலாம் என்று அங்கிருந்து அனைவரும் கிளம்பினர். சோஃபியாவிற்கு கால் செய்தவன் அவளை எடுக்கவில்லை என்றதும் தன் நண்பர்களுடன் சாப்பிட அமர்ந்தான். அவன் சாப்பிடாமல் யோசித்தபடியே அமர்ந்திருக்க செல்வா அவன் தோலை உலுக்கி, என்னடா சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? பிரியா பற்றி தானே, விடு பார்த்துக்கலாம் என்று சொன்னான். சரி என்பது போல் தலையசைத்தவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு அர்ஜுனிடம் சென்று, மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்பவா? ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குடா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் வீட்டிற்கு வரும் வழியில் சோஃபியா அவனின் மிஸ்டு காலை பார்த்து மீண்டும் அவனுக்கு அழைத்தாள். மீட்டிங்கின் போது சைலண்டில் போட்டு வைத்திருந்ததை எடுக்காததால் இப்போது அவளிடம் பேச முடியாமல் போனது. இங்கு தன் நண்பர்களுடன் காலேஜ் கேண்டில் அமர்ந்திருந்தாள் சோஃபியா. அனைவரின் கேலி கிண்டல்களில் முகம் சிவந்து முகத்தை மறைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். அப்போது சரண்யா மற்றவர்களிடம், ஃபர்ஸ்ட் டேவே ரொமான்ஸை பார்க்கணுமே நீங்க என்று மேலும் அவளை சீண்டி சிவக்க வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அருண் அனைவருக்கும் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சோஃபியா பக்கத்தில் வந்து அமர்ந்தான். சோஃபியா அவனிடம், ரொம்ப தேங்க்ஸ்டா அருண், நீ மட்டும் அவர் எங்கே இருக்காருன்னு நம்பர் வாங்கி தராமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனானே எனக்கு தெரியல என்று உணர்ச்சி பொங்க அவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டிருந்தாள். அருண் அவளிடம், லூசு, தேங்க்ஸ்லாம் எதுக்குடி, நீ என் ஃப்ரெண்டு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனாண்ணா, நீ ஹாப்பியாக இருக்கல்ல, எனக்கு அது போதும். அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் எப்படி சொல்ல போகிற? எனக்கு என்னமோ இது நடக்கிற கதை மாதிரி தெரியலடி. ஆல்ரெடி நானே அதை நினச்சி டென்ஷனில் இருக்கேன், நீ ஏன்டா இன்னும் என்னை பயமுறுத்துற? சரி சரி, சீனியர் என்ன சொல்கிறாரு என்று அவளிடம் கேட்க, ஃபோன் பண்ணேன், எடுக்கலை, மீட்டிங் இருந்துச்சுன்னு சொன்னார். அவர் பண்ணும்போது நான் கிளாஸில் இருந்தேன், அதனால் எடுக்கலை. இப்போ நான் பண்ணும்போது அவர் எடுக்கலை என்று கூறிக்கொண்டிருக்கையில், சரி அந்த எம்பி சீனியர் ரகு பற்றி ப்ராப்ளம் பண்ணதை சொன்னியா என்று அவளிடம் கேட்க, நானே எதுவும் சரியாக பேசல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கேன், இன்னும் என் பேரே அவருக்கு புரிஞ்சதா கூட தெரியல, நீ அதுக்குள்ளே போய் இதெல்லாம் சொல்லிட்டியான்னு கேட்குற? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு வேற சொல்கிறியா என்று அவனை முறைத்தாள். இல்லை சோஃபி, எனக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளம் மாதிரி தெரியல, நீ சீக்கிரம் சீனியர்கிட்ட ரகு பற்றி சொல்லுடி என்று எடுத்துரைத்தான். சரி சரிடா, நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று அவளும் பின்னாளில் வரப்போகும் பிரச்சனை அறியாமல் கூறினாள். பின் அனைவரும் தங்கள் வகுப்பறைக்கு சென்றனர். வீட்டிற்கு வந்த சித்தார்த் தன் அம்மாவை சத்தமாக அழைத்தான். அம்மா, எங்கே இருக்கீங்க என்று லக்ஷ்மியை தேடியபடியே உள்ளே வேகமாக நடந்து வந்தான். டே சித், நான் கிச்சனில் தான் இருக்கேன், என்ன ஆச்சு, ஏன் கத்துற? லஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னியேடா என்றபடியே அவரும் அவனை நோக்கி வர, அம்மா இங்கே வாங்க, சீக்கிரம் இங்கே வந்து உட்காருங்க என்றபடி லக்ஷ்மியை ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர வைத்தான். என்ன ஆச்சுடா, உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போலியே, ஃபேஸை பார்த்தாலே தெரியுது என்று தன் மகனின் மனதில் உள்ள சந்தோஷத்தை அவனின் முகத்தை பார்த்து கண்டுகொண்டார். ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்று அவன் சொல்லும்போது, என்னடா இது ஒயிட் ஷர்ட்டில் பிளாக் கரையாக இருக்குது என்று அவன் இடதுபுற நெஞ்சில் உள்ள கண்மை கரையை பார்த்து கேட்டார் லக்ஷ்மி. தன் தலைமுடியை உலுக்கி சிரித்து கொண்டே, ஆமாம்மா, அதை பற்றி தான் சொல்லணும் என்று
காலையில் நடந்தது, சோஃபியாவை பார்த்தது, அவளிடம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டது வரை சொல்லி முடித்தான். இதை கேட்ட லக்ஷ்மிக்கு ஆச்சரியத்துடன் கூடிய மகிழ்ச்சி முகத்தில் ஒட்டி கொண்டது. என்ன, என் பையன் லவ் பண்ணுறானா? அதுவும் பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லேயேவா? என்னால் நம்பவே முடியலையே. யாருடா அந்த பொண்ணு? எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு என்று மிகுந்த ஆர்வத்தில் கேட்க, அம்மா இருங்க இருங்க, கிளாஸில் இருப்பா, நான் லன்ச் டைமில் கால் பண்ண அவள் எடுக்கலை என்று தன் ஃபோனை பார்த்தவன் அவளிடம் இருந்த மிஸ்டு காலை கவனித்தான். அச்சோ, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணியிருக்கா போல, சைலண்டில் இருந்ததுனால எடுக்கல என்று தன் தலையில் தட்டி கொண்டான். கிளாஸ் முடிந்தவுடன் கால் செய்யுமாறு அவளுக்கு மெசேஜ் அனுப்பி வைத்தான். லக்ஷ்மி அவனிடம், சரி நேரில் தான் வேணாம், ஃபோட்டோவாச்சும் இருக்கா என்று கேட்க, காலையில் இருவரும் அணைத்து இருந்தபோது அர்ஜுன் எடுத்த புகைப்படத்தை அவர்களிடம் காட்டினான். ஓ, அப்போ இதுதான் அந்த கரையா என்று தன் மகனை கேலி செய்ய, அம்மா ப்ளீஸ், ஆஃபீஸ்லேயே எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க, நீங்கள் வேறையா என்று சிரித்து கொண்டே கூறினான். மேலும் தன் தாயிடம், அம்மா டேடி கிட்ட நீங்கள் தான் இதை பற்றி பேசணும் என்று அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். டேய், அப்படியே அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி தான் கெஞ்சுவ. சரி சரி, நைட்டு சாப்பிட வரும்போது நானே சொல்கிறேன். அம்மா, அப்படியே அவள் கோவிலுக்கு வரமாட்டா, சர்ச்சுக்கு தான் போவான்னு சேர்த்து சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் அறையை நோக்கி மாடிப்படிகளில் வேகமாக ஓடினான். டேய், இது வேறையா? நில்லுடா, ஃபோட்டோ வாட்ச் காமிச்சிட்டு போ, நீ காமிச்ச ஃபோட்டோவில் அவள் ஃபேஸே தெரியலடா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கையில், ஈவினிங் கார்டனில் காமிக்கிறமா என்று சொல்லி தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் செல்போனிற்கு அப்போது அவளிடமிருந்து அழைப்பு வர அதை அட்டன் செய்தவன் அவள் குரல் கேட்டு சொக்கி போனான். ஹலோ சித், நான் கிளாஸில் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா என்று அவள் பேசிக்கொண்டிருக்கையில் தன்னை மறந்து ரசித்து கொண்டிருந்தான் அவள் குரலை. ஹலோ சீனியர், இருக்கீங்களா என்று மீண்டும் அவள் குரல் கேட்க, இருக்க. என்னடி கேட்ட? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுவா, வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா கிட்ட இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு மேலே ரூமுக்கு வந்தேன். என்ன, அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா என்று பதற்றத்துடன் கேட்டாள். என்ன சொன்னாங்க அம்மா? உன்னை பார்க்கணுமா, வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. உன் ஃபோட்டோ சென்ட் பண்ணடி, அம்மா பார்க்கணும் சொல்கிறாங்க. அம்மா வேறு எதுவும் சொல்லலையா என்று ஆச்சரியமுடன் கேட்க, அவன் சிரித்தவாறே, யார் அந்த பொண்ணுன்னு உடனே பார்க்க கிளம்பிட்டாங்க. நான் தான் அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன, அப்பா கிட்ட வேற சொல்ல போகிறீங்களா? ஆமாண்டி, அதுவும் இன்னைக்கு நைட் சாப்பிடும்போது சொல்லணும். சொன்னாதானே கல்யாணம் அடுத்ததெல்லாம். சூசித், என்னங்க நீங்கள்? என்னடி, அப்போ வேணாமா? சரி சரி, சார் வந்துட்டாரு, இன்னும் 1 ஹவரில் காலேஜ் முடிஞ்சிடும், நானே அப்புறம் கால் பண்ணுறேன். ஏய், ஃபோட்டோ அனுப்புடி என்று மீண்டும் சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். அருகில் இருந்த மெத்தையில் துப்பென்று விழுந்தான். தன் ஃபோனிற்கு வந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் செய்து பார்த்தான். அழகிய சந்தன நிற காட்டன் புடவையில் பார்டரில் வெள்ளி நிற ஜரிகை, காதில் சின்ன ஜிமிக்கி, கழுத்தில் மெல்லிய சங்கிலி, மெல்லிய அலங்காரத்துடன் ஃப்ரீ ஏரில் பார்ப்பதற்கு தேவதை போல் இருந்தாள். அவள் ஃபோட்டோவை பார்த்து ரசித்து கொண்டிருந்தவன் அந்த புகைப்படத்திற்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவளை எண்ணியபடியே கண்களை மூடி தூங்கினான். மாலை கல்லூரி முடிந்தவுடன் சித்தார்த்திற்கு ஃபோன் செய்தவள் அவன் எடுக்காததால் அவளை அழைத்து செல்ல வந்திருக்கும் டிரைவர் வேலு காரில் ஏறினாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் தான் இப்போது வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அவளே ஃபோன் மற்றும் மெசேஜ் செய்வதாகவும் அவனுக்கு தன் தகவலை சொல்லிவிட்டு காரில் சென்று கொண்டிருந்தாள். அவளின் முகத்தில் இருந்த புன்னகையை கண்ட வேலு, பாப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் உன் முகத்தில் சந்தோஷம் பார்க்குறேன். வீட்டில் எல்லாரும் உன்னை நினச்சி கவலையாக இருந்தாங்கடா. இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க என்று சொல்ல, அங்கிள், நான் எப்பவும் இருக்க மாதிரி தானே இருக்கேன் என்று அவள் சொல்லி சமாளித்தாள். பாப்பா, உனக்கு 3 வயசாக இருக்கும் போதுலேருந்து உங்கள் வீட்டில் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எதுவாக இருந்தாலும் சரிடா,
நீ இந்த மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ தானே அந்த வீட்டோட சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டே காரை வீட்டின் முன் நிறுத்தினார். தன் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்த சித்தார்த் கண் திறந்து பார்க்க அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. தூக்கத்திலேயே இதோ வரேன் என்று பதில் கூறியவன் கண்மூடி கைகளால் படுக்கையில் தன் செல்போனை தேடினான். அதில் டார்ச்சை ஒளிரவிட்டவன் பக்கத்தில் இருக்கும் சுவிட்ச் போர்டில் அறையின் லைட்டை ஆன் செய்தான். பின் கடிகாரத்தில் மணி பார்த்தான். மாலை 6:30 காட்டியது. அதிர்ந்து தன் செல்போனில் உள்ள அவளின் மிஸ்டு கால் மற்றும் மெசேஜை பார்த்து, ஒரு தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலனா இன்னொரு தடவை பண்ண மாட்டாளா என்று தன் தலையில் அடித்து கொண்டான். நீ ஏன்டா இவ்வளோ நேரம் தூங்குன? ஃபோன் ரிங் ஆகுறது கூட தெரியாம அப்படி என்ன தூக்க வேண்டியிருக்கு என்று தன்னைத்தானே மனதில் திட்டிக் கொண்டவன் எழுந்து சென்று கதவை திறந்தான். அறைக்கு வெளியே அவனின் தாய் மற்றும் அவன் தம்பி ஷாம் காஃபி ட்ரேயுடன் நின்று கொண்டிருந்தனர். உள்ள வாங்க என்று இருவரையும் அழைத்தான். அவனது அறையில் உள்ள சோஃபாவில் இருவரும் அமர்ந்தனர். பின் பாத்ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு அவர்களுக்கு எதிரில் இவன் கட்டிலில் அமர்ந்து விட்டான். இருவருக்கும் காஃபியை ஊற்றி கொடுத்துவிட்டு தனக்கு ஒரு கப் எடுத்துக்கொண்டு அதை பருகியவாறே, என்ன சித், நல்ல தூக்கமா என்று கேட்க, ஆமாம்மா, எப்படி இவ்வளோ நேரம் தூங்கினே தெரியல. உங்களுக்கே தெரியும்ல, நான் டே டைமில் தூங்க மாட்டேன். பட் இன்னைக்கு எப்படின்னே தெரியலம்மா. ஆமாம், இவன் என்ன புதுசாக ஏன் ரூம்குள்ளே வந்திருக்கான் என்று ஷாமை பார்த்து கேட்க, உன்னை பார்க்க யார் வந்தா? அண்ணி ஃபோட்டோ பார்க்கலான்னு வந்தேன் என்று அவனும் சரிக்கு சரி வாயாடினான். அம்மா, அதுக்குள்ளே சொல்லிட்டீங்களா என்கிட்ட? ரொம்ப பண்ணாதடா, 2 பேரும் ஃபோட்டோ பார்க்கலான்னு தான் வந்தோம். ஒழுங்கா இப்போ காட்டு போறியா இல்லையா என்று லக்ஷ்மி அதட்டலுடன் கேட்க, தன் ஃபோனை அவர்களிடம் நீட்டி அவள் புகைப்படத்தை காண்பித்தான். அதை பார்த்த இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். ஷாம் முதலில் வாயை திறந்து, இவன் மூஞ்சிக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு? அண்ணி தேவதை மாதிரி இருக்காங்கம்மா. மா, இவன் தான் கையில் காலில் விழுந்து கெஞ்சிருப்பான்னு தோணுது என்று தன் அண்ணனை கிண்டல் செய்ய, அவன் அம்மாவோ, டே, இவ என்னடா இவ்வளோ அழகா இருக்கா? உண்மையாவே இந்த பொண்ணாடா என்று மீண்டும் கேட்க, ஷாம் கைகளில் இருந்த ஃபோனை சித்தார்த் பிடுங்கிக் கொண்டான். ஹலோ, 2 பேரும் என்ன ஊராக பேசுகிறீங்க? அழகாக தான் இருக்கா, யார் இல்லைன்னு சொன்னது? அதே மாதிரி என்னோட பர்சனாலிட்டி இருக்குது தானே? பாருங்க, அவளே தேடி வந்து லவ் சொல்லிட்டு போயிருக்கா என்று சித்தார்த் சொல்லி கொண்டிருக்கும்போது, மா, இவன் ரீல் விடுறான், கண்டிப்பாக இருக்காது என்று ஷாம் கூற, தன் கையில் இருந்த கப்பை டேபிளில் வைத்துவிட்டு அவனை அடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடினான் சித்தார்த். இதை கண்ட லக்ஷ்மி வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பின் அனைவரும் இரவு நேர உணவை உண்பதற்காக சாப்பாட்டு அறைக்கு வந்தனர். டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருக்க செல்வி அனைவருக்கும் உணவை பரிமாறினார். பின் தன் அம்மாவிற்கு கஞ்சாடை செய்து அப்பாவிடம் சொல்லுமாறு சித்தார்த்தும் ஷாமும் சொல்ல அதை கண்டு கொண்டார் கிருஷ்ணன். என்ன இன்னைக்கு அதிசயமா 3 பேரும் ஒரே கட்சியா இருக்கீங்க? என்ன விஷயம் என்று அவரை உரையாடலை ஆரம்பித்தார். அது வந்துங்க, சித்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நீங்கள் தான் அந்த பொண்ணு வீட்டில் பேசி இதை நடத்தி கொடுக்கணும் என்று ஒரு வழியாக விஷயத்தை பட்டென்று சொல்லி முடித்தார் லக்ஷ்மி. பொண்ணு அழகா லட்சணமாக இருக்காங்க என்று அவளின் ஃபோட்டோவை காட்ட அதை பார்த்த கிருஷ்ணன் பின் சித்தார்த்தை பார்த்தார். சித்தார்த் உடனே தலையை குனிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். டிசித், என்ன அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி ஒன்றா இருந்தா லைஃப் நல்லா இருக்கணும்னு தோணுது. சற்று யோசித்தவர் மகனின் சந்தோஷத்திற்காக, சரி, பொண்ணு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேளு, நம்ம போய் பேசிட்டு வரலாம் என்று சொல்ல அனைவரும் அதை கேட்டு மகிழ்ந்தனர். லக்ஷ்மி அவரிடம், என்னங்க, உங்கள் தங்கச்சி பொண்ணை விட்டுட்டு ஏன் வெளியில் பொண்ணு எடுக்கிறோன்னு நீங்கள் தான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பொறுமையாக பேசி புரிய வைக்கணும். ஆமாம்ல, அவள் என்ன பிரச்சனை பண்ண போகிறானே தெரியலை. சரி, பார்த்துக்கலாம் என்று பேசிக்கொண்டே இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் உறங்க சென்றனர்.
ஷாம் தனது அறையில் படித்து கொண்டிருக்க சித் அவனது அறையில் மெத்தையில் படுத்தபடியே தன் செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு மெசேஜ் கூட இல்லை, என்ன தாண்டி பண்ணுற, என்னால் இங்கே முடியலை என்று புலம்பிக் கொண்டே மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதையோட அடுத்த பக்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now from Nila. Thanks for watching.